1970க்கு பிறகு தொடர்ச்சியாக அமெரிக்கா தான் வெனிசுலாவுடைய எண்ணெய் உற்பத்தியை முடிவு பண்ணுது. எண்ணெய் வெனிசுலாவில் இருந்தாலும் அதை எடுக்கணும் அப்படிங்கிறத அதனுடைய ஒட்டுமொத்தமான உரிமையை வைத்திருப்பது யாருன்னு பார்த்தா அமெரிக்காவுடைய 2 பெரிய நிறுவனங்கள். இந்த 2 பெரிய நிறுவனங்களும் வெனிசுலாவை குறிவிச்சு நிக்கிறதுனால வெனிசுலாவில் அந்த காலகட்டத்தில் ஒரு தலைவர் உருவாகிறாரு. இந்த முதலாளித்துவத்தை எதிர்த்து முதலாளிகளால் என் நாடு வேட்டையாடப்படுது அப்படின்னு சொல்லி அவர் இயக்கத்தை சொல்ல போனா ஒரு ராணுவ மாதிரியான ஒரு போராளி இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். ஏற்கனவே பொலிவிய மக்களுக்கான புரட்சிகரமான போராட்டங்களை முன்னெடுத்த சைமன் பொலிவாரியன் அப்படிங்கிற ஒருத்தர் பேர்லயே புரட்சிகர பொலிவாரியன் இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை சாவேஸ் உருவாக்குறாரு. சாவேஸ் பிடல் காஸ்ட்ரோட நெருங்கிய நண்பர், சோசியலிச கோட்பாட்டு மீது ஈடுபாடு கொண்டு கம்யூனிஸ்ட் தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு முழுக்க முதலாளித்துவத்தை எதிர்க்கிறார். என் நாட்டினுடைய வளங்கள் முதலாளிகளுக்கு போகக்கூடாது, 10 விழுக்காடு முதலாளித்துவம்னா 90 விழுக்காடு சோசியலிசம் இருக்கணும் என்று தொழிலாளர்களுக்காக அங்கிருக்கக்கூடிய மக்களுக்காக இயக்கங்களை கட்டமைக்கிறார். புரட்சிகர ஆயுத குழுவாக தொடங்கப்பட்ட பொலிவாரியன் இயக்கம் நாளடைவில் அரசியல் இயக்கமாக மாற்றப்படுது. அரசியல் இயக்கமாக மாற்றப்பட்டாலும் அது ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கமாகவே அமெரிக்காவில் பார்க்கப்படுது. இதற்காக சாவேஸ் 2 ஆண்டுகள் கைது செய்யப்படுறார். 1998 காலகட்டத்தில் வெளியே வராரு. வெளியே வந்து 1999 தேர்தலில் போட்டி போட்டு கிட்டத்தட்ட 53 விழுக்காடு வாக்களை பெற்று வெற்றி பெறாரு.